பழைய படங்கள் வந்து எடுத்து அதை வந்து டிக்டாக்கோ என்னமோ சொல்லுவாங்களே அதெல்லாம் பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. பட் பழைய படங்களை இன்சல்ட் பண்ற மாதிரி பண்ணாதீங்க. யூ வாண்ட் டு டூ மை சாங், யூ டூ மை சாங். அதுல ஒருத்தர் வந்து ரீசெண்டா நான் ஒரு சாங் பார்த்தேன், கடற்கரையில உட்காந்து பாடினாங்க. அந்த பாட்டு எவ்வளவு பெரிய ஹிட் பாட்டு, அந்த மனுஷன் வந்து இன்சல்ட் பண்ணி கொச்சப்படுத்தி அந்த பாட்டை பாடியிருக்கு. அதை பண்ணாதீங்க. நம்ம வந்து பெரிய ஆர்டிஸ்டுங்களோட நம்ம எடுத்து பண்றோம், அவங்கள மாதிரி நடிக்கிறீங்களா நீங்க நடிங்க, இன்சல்ட் பண்ணாதீங்க, கொச்சப்படுத்தாதீங்க. ஏன்னா நீங்க ஒருத்தங்களை இன்சல்ட் பண்ணும்போது இன்னொரு 2 பேர் உங்களை அப்புறமா இன்சல்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு நடிக்கணும்னு ஆசை இருக்குன்னா பண்ணுங்க, நல்ல விதமா பண்ணுங்க. இன்சல்ட் பண்ணி மற்றவங்களை அழ வச்சு பண்ணாதீங்க. அண்ட் நீங்க வந்து உங்களை மாதிரி யாராவது இம்பர்சனேட் பண்ணிட்டு ஒரு ரெப்ளிகா பண்ணும்போது அதை பார்த்து ரசிச்சிருக்கீங்களா? நான் ரொம்ப ரசிப்பேன். எனக்கு வந்து காமெடி பிடிக்கும், எல்லாம் ஓகே. சர்க்காசம் காமெடி இருக்கலாம், ஆனா ஒருத்தரை இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னால ஒரு ஷோ, ஒரு டிவி ஷோவில் நடந்தது. அதுல நடிக்க வந்த ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் என்னை இன்சல்ட் பண்ணி பேசினாங்க. அந்த ஷோவில் வந்து என்னோட சிஸ்டர் இருந்தாங்க, ஆனா என்னை இன்சல்ட் பண்ணி பேசினாங்க. அவர் என்ன நினைச்சாருன்னா அது காமெடின்னு நினைச்சாங்க, ஆனா இட் வாஸ் நாட் காமெடி, இட் வாஸ் இன்சல்ட். ஸோ அப்புறம் நான் அவருக்கு சொன்னேன், இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. நான் அங்க இருந்திருந்தா அந்த ஆளுக்கு நான் பதில் கொடுத்திருப்பேன். பட் ஐ டோன்ட் லைக், ஏன்னா ஐ டோன்ட் லைக் இன்சல்ட் பீப்புள். நான் யாரையுமே இன்சல்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா கலையில் இருக்கிறவங்க எனக்கு வந்து கடவுளுக்கு சமானம். ஏன்னா நான் அந்த கலைக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ அந்த கலை ப்ரொஃபஷனா எடுத்திருக்கிறவங்க வந்து கடவுளின் குழந்தைகள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்படிப்பட்டவங்களை நம்ம இன்சல்ட் பண்ணக்கூடாது, அது யாராக இருந்தாலும். நானும் செய்ய மாட்டேன், என்னையும் செய்யக்கூடாது. பியூட்டிஃபுல் மேம், உண்மையிலேயே. அண்ட் நீங்க பண்ண கேரக்டர்ஸ்மே ஒன்னொன்னுமே வந்து டிஃப்ரெண்ட். அண்ட் இப்போ வரைக்குமே வந்து அவனிவன்ல வந்து அவ்வளோ செலிப்ரேட் பண்றாங்க. என்ன வெர்சட்டாலிட்டி வந்து ஒரே கேரக்டர்ல இவங்க வந்து புல் பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி தான். அண்ட் லைஃப்லயுமே வந்து ஏகப்பட்ட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எவ்வளவு இருந்தாலும், எவ்வளவு பிளக்சுவேஷன்ஸ் இருந்தாலும் ஒரு விஷயம் வந்து நம்மள ஸ்டெபிலைஸ் பண்ணி வைக்கும் இல்லையா? அந்த மாதிரி உங்க லைஃப்ல உங்களுக்குன்னு ஒரு ஸ்டெபிலைசர் அப்படின்னு சொன்னோம்னா அது யாரா இருக்கும் மேம்? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. என்ன பொறுத்த குரு யாருன்னு கேக்குறீங்களா? குரு யாருன்னு கேக்குறேன். அனுபவம் தான் குரு. என்ன பொறுத்த வரைக்கும் எந்தவித காட்ஃபாதரும் இல்லாம இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன். யாரும் காட்ஃபாதர் கிடையாது. இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன், கஷ்டப்பட்டு வந்தேன், இப்படி ஒரு இதுல இருக்கேன். வாட் எவர் என்னதான் லைஃப்ல இது இருந்தாலும் when I go out பப்ளிக்ல போகும்போது ஐ வாண்ட் டு பி, என்ன சொல்றது, மற்றவங்க நம்மளை பார்க்கும்போது அவங்கள மாதிரி நம்ம ஆகணும்னு ஆசைப்படும் போது நம்ம ஒரு பிளசன்ட் ஃபேஸ்ல இருந்தாதான் ஐ வாண்ட் டு பி லைக் தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு குரு என்னுடைய அனுபவம், என்னோட லைஃப் தான். அண்ட் இந்த அவார்டு நைட்ல வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவார்டு வாங்குற மாதிரியே கொடுக்குறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு தெரியுமா? எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டுங்களுக்கு நம்ம அவார்டு கொடுக்குறோம், அந்த ஃபீல், தட்ஸ் a very great feel.